புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயல் சின்னமாக வலுப்பெற இருக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த 2 நாட்களாக நேற்றும் இன்றும் கனமழை என்பது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வருகின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொள்ளப்பட்டு வருகின்றன. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பேரிடர் முகாம்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டால் மக்களை பாதுகாப்பது, அங்கிருந்து மீட்பதற்காக பேரிடர் மீட்பு குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நான் இருக்கக்கூடிய இந்த தரங்கம்பாடி பகுதிக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த குழுவினர் வரவழைக்கப்பட்டு ஒரு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவடி முகாமைச் சேர்ந்த 30 பேர், அதாவது உதவி ஆய்வாளர் சதகத்துல்லா தலைமையிலான 30 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது தயார் நிலையில் தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் ரப்பர் படகு, அவசரகால ஸ்ட்ரெச்சர், அதே போன்று மரங்கள் விழுந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான மரத்தை அறுப்பதற்கான இயந்திரங்கள், நீர்மூழ்கி மோட்டார்கள் என ஏராளமான இந்த உபகரணங்கள், மீட்பு உபகரணங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உபகரணங்களுடன் தான் இந்த முகாமில் ஒரு 30க்கும் மேற்பட்ட குழுவினர் தற்பொழுது இங்கே தங்கியிருக்காங்க. இந்த குழுவினுடைய தலைவர் சதகத்துல்லா நம்மகிட்ட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். இப்போது என்ன மாதிரியான பணிகள் நீங்கள் செய்ய போகிறீங்க? இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தயார் நிலையில் இங்கே இருக்கீங்க? என்னென்ன உபகரணங்களோட? வணக்கம் சார். தற்போது தரங்கம்பாடியில் முகாமிட்டிருக்கோம். தாசிகா 13ஆம் மணி ஏநேர்மம் எங்களுடைய தலைமை அம்மா உயர்திரு திருமதி சத்யா தீபா சத்யா அவர்களுடைய தலைமையில் உத்தரவின்படி நாங்கள் 3 டீமாக வந்துருக்காங்க. ஒரு டீம் மயிலாடுதுறை, ஒரு டீம் திருவாரூர், ஒரு டீம் நாகப்பட்டினங்க சார். இதில் 30 பேர் கொண்ட குழு இருக்குது. எங்கள் தலைமையில் 1+20 நினைக்கிறாங்க. மக்களை உயிர் காக்கும் படை. மக்களுக்கு ஆபத்து காலில் அதிக வெள்ளப்பெருக்கு, அதே போல் இயற்கை சீற்றங்கள் வரும்போது எங்களுடைய உபகரணம் ரொம்ப சார். எல்லாமே ஒன்றுமே இப்போ எங்கிட்ட உதாரணத்துக்கு இந்த டவர் லைட் மட்டும் ஒரு டவர் லைட் 2,40,000 இந்த போட்டு 2,4 லட்சம் ரூபா. செயின்ஸா, இந்த செயின்ஸா இருக்குது சார். எங்கள் செயின்ஸாவும் விலை உயர்ந்தது. எல்லாமே ஆங்கிள் கட்டர் நமக்கு ஆங்கிள் கட் பண்ணுறது. அதே போல் ஜென்ரேட்டர்ஸ், அதே போல் நம்மக்கிட்ட ஒவ்வொரு உபகரணம் 79 இருக்குது சார். அது கிட்ட பட்டியல் போட்டோன்னா அது ஒரு 10 நிமிஷம் மேலே சொல்லிடலாம். மட்டும் மக்கள் இந்த போட்டில் மேக்ஸிமம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை சேஃப்டி பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு ரெஸ்கியூ நம்ம தூத்துக்குடியில் பண்ணும்போது கர்ப்பிணி பெண்களையும் அவங்களை காப்பாற்றி விட்டோம். இதில் இதே போட்டில் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் இது போனால் இதுக்கு கொள்ளிடத்துலேயே நாங்கள் பண்ணோம். நாங்கள் 2 லட்சம் கனஅடி தண்ணி பார்த்திங்களா, நம்ம மேட்டூர் அணையிலேருந்து அதுலேயும் ரெஸ்கியூ பண்ணாங்க. இதே சார் நம்ம மயிலாடுதுறை கலெக்டர் ஐயா உத்தரவின்படி அவங்க இங்கே பண்ணோம்னா அதே மாதிரி இதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் மழை வந்துட்டு இருக்குது, பார்ப்போம். நம்ம எல்லா உபகரணம் ரெடியாக இருக்குது. நம்ம டீமும் ரெடியாக. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு தகவல்கள் வரும் அல்லது கண்ட்ரோல் ரூம் இருந்து உங்களுக்கு தகவல் பரிமாற்றம் வருமா? பொதுமக்களிடம் நேரடியாக உங்களுக்கு தகவல் வருமா? எப்படி உங்களை கோஆர்டினேட் பண்ணுறாங்க இந்த டீமில்? சார், கலெக்டர் ஐயா உத்தரவின்படி தாசில்தார் கூட இருப்பார் சார். தாசில்தார் கூட அவங்க கைட் பண்ணுவாப்பில். எங்கெங்கே அவருக்கு தாசில்தார் ஃபஸ்ட்டு வருவாங்க. தாசில் சொன்னோன்னா அந்த டீம் சொன்னோன்னா அந்த டீமை கரெக்டாக சொல்லுவேன். எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் சொல்லுவோம் 10 பேர் வேணும், 15 பேர் நாங்கள் டீமை பிரிச்சுவோம். என்னால் யாராருக்கு என்ன கொடுக்கும் எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கு பிளான் பண்ணி அந்த டீம் போட்டு அமுச்சு விட்டோம். கரெக்டாக வேலையை பார்த்துருவாங்க சார். அது இந்த மாதிரி இன்னமா சொல்லுங்கள், வெள்ளப்பெருக்கு ஏற்படுதா, மரம் விழுந்துருக்குதா, இல்லை ரோடு டேமேஜ் ஆகிடுச்சா, இல்லைக்கிட்ட ஆடு மாடு சேர்ந்த இல்லை சின்ன குழந்தைங்களா, எப்படி சொல்லி மெசேஜ் கிடச்சி எங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டீமை அமுச்சு விடுவோம் சார். நான் 2 நாட்களாக நேற்றும் இன்றும் கனமழை பெய்து காலையிலிருந்தும் கூட தொடர்ச்சியாக இந்த கனமழை பெய்து வந்தாலும் கூட ஒரு பெரிய அளவிற்கான ஒரு சேதமோ அல்லது ஆபத்தான பிரச்சனையோ எதுவும் இல்லை. ஆனாலும் கூட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது இந்த பகுதியில் முகாமிட்டிருக்காங்க. குறிப்பாக அனைத்து உபகரணங்கள், மீட்புக்கான உபகரணங்களுடன் இவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் இவர்களுக்கு அந்த தொடர்பு கிடைத்தால் உடனடியாக சென்று இந்த மீட்பதற்கான நடவடிக்கைகளில் இவர்கள் இறங்குவதற்கு ஆயத்தமாக இந்த பகுதியில் முகாமிட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.